அவுட்டோர் யூனிட் வந்து இப்போ ஆனில் தான் இருக்குது. நாய்ஸ் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. கன்றாவியா இருக்குது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏத்துற கருவாட்டு கூட மாதிரி பக்கத்துல பெருசா கிடக்குறானே. அப்படித்தான் இங்க பாத்தியா. ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து சாம்சங்கோட விண்டு ஃப்ரீ ஏசி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்க. ஆமாம், நம்ம வந்து ஏசியை வந்து ஏன் வந்து ஏசி என்னாச்சு, ஏற்கனவே ஒரு சர்வீஸ் வீடியோ போட்டு அந்த ஏசி என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? அது பாருங்கள், நல்லா தான் ரன் ஆகின்னு இருக்குது. இருந்தாலும் இது வந்து 7 இயர்ஸாக ரன் ஆகின்னு இருக்குது. சரி, ஒரு அப்கிரேட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் தோணிச்சு. சரின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சாம்சங்கில் இந்த ஏசி தான் வந்து கொஞ்சம் டெக்னாலஜி நல்லா இருக்கிற மாதிரி தோணிச்சு. அதனால் இந்த ஏசி புக் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரமோஷன் வீடியோவோ எதுவுமே கிடையாதுங்க, பெய்ட் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். இந்த ஏசி நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா, ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து 53,000 ஆகுது. அவங்க வந்து டிஸ்கவுண்ட்லாம் போக, கார்டு ஆஃபர்லாம் போக எனக்கு வந்து 45,000 பண்ணி கொடுத்தாங்க. இன்ஸ்டாலேஷன் ஸ்டாண்டு வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க ஃப்ரீயாக. ஸோ இந்த ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்வெர்ட்டர் ஏசி, 5 ஸ்டார் ரேட்டிங்கு. இந்த ஏசியோட இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தனியாக போடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்துட்டாங்க, அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ 5 ஸ்டார் ஸோ நம்ம ஏசி ஏற்கனவே இங்கே இருந்தது, இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஓடிட்டாவா, அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த சாம்சங் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுதான் அந்த விண்ட் ஃப்ரீ ஏசி. 23,000 மைக்ரோவோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டாலேஷன் அண்டு டெமோ வீடியோ இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அவுட்டோர் யூனிட்டே பாருங்கள், 2 டன் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அவுட்டோர் யூனிட் இருக்குது. அதே மாதிரி இன்டோர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே லென்த்தாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 5-in-1 கன்வெர்ட்டர் ஏசி. இது நம்ம வந்து டன்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி டன்னை வந்து வேரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1.7 டன் வரலும் இது 1.7 டன் வரலும் இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? 1.7 டன் வரலும் இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓ 2 கோர் 3 கோர் வந்து உங்களுக்கு இதுக்கு போயிட்டு வருமா, கம்ப்ரஸர் போயிட்டு வருமா? அதில் 2 கம்ப்ரஸ் தான் போகும். ஓகே, 2 கோரும் கம்ப்ரஸ் தான் போகும், 3 கோரும் கம்ப்ரஸ் தான். ரெண்டுக்கும் ஒரே வேலை கொடுத்துருக்காங்க, மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சம்மந்தம். ஒரே டைப் கொடுத்துருக்கலாம் இல்லையா ஒயரில்? நான் சாம்சங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி யூனிட் வரும். ஆமாம், சாம்சங் 5 ஸ்டாரில் 3 ஸ்டார்னு இருக்குது. 3 ஸ்டார் இதே மாதிரி யூனிட் தான், இவ்வளோ பெருசு தான் வரும். 3 ஸ்டாரில் சின்னது வரும். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததுனால அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட தேவையில்லை. இருந்தாலும் அந்த இது வந்து ஆங்கிள் வந்து கரெக்டாக வச்சா தான் ஏசி
ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்குண்டான ஹோல்ஸ் மட்டும் போடுவாங்க ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு. மற்றபடி வந்து அந்த டியூப் வெளில போகிறதுக்கு ஹோல்ஸ் போட வேணாம், ஏற்கனவே இருக்கும் அதில். இது மட்டும் லெவல் பார்த்து கரெக்டாக ஹோல்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆங்கிள் அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பாருங்கள் இண்டோரு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம பழைய இண்டோருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த இன்வெர்ட்டர் மாடலில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வந்து அவுட்டோர் யூனிட்டுக்கு போகும். இந்த 2 ஒயர் கேபிள் தான் இது. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து இப்படி உள்ளே போய் கிச்சனுக்கு அந்த பக்கம் அவுட்டோர் யூனிட் வரும். அது இங்கேயும் ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்குது, அதனால் ஹோல்ஸ் போட வேணாம். இப்போ அந்த காப்பர் ஒயர் மட்டும் இது பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் அவுட்டோர் யூனிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே அவுட்டோர் யூனிட் வைப்பாங்க. ஆனால் வந்து நம்மளது ஆல்ரெடி இந்த 1.5 டன் வந்து சின்னது தான் அவுட்டோர் யூனிட்டு. இது வந்து பெருசாக வரும். அதனால் வந்து இந்த ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி அடிக்கிற மாதிரி வரும். அது இப்போ ரிமூவ் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்டோர் யூனிட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ நீட்டாக வந்து அந்த ஒயிட் டேப் அடிச்சிருக்காங்க பாருங்கள். சூப்பராக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ அவுட்டோர் யூனிட்டாக ட்ரில் பண்ணி அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவுட்டோர் யூனிட் மாட்ட வேண்டியது தான். ஸோ இந்த அவுட்டோர் யூனிட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதனால் வந்து பழைய அவுட்டோர் யூனிட் மாட்டி இந்த இடத்துல ஆங்கிள் மாட்ட முடியாது. அதனால் ஹோல்ஸு ரீஹோல்ஸ் பண்ணி திருப்பி அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி மாட்டுவாங்க. எல்லா ஐசிங்கும் சிங்கிள் காயில். ஓ இதில் மட்டும் ஓகே. ஓ இதில் மட்டும் டபுள் காயில் வரும். ஓ பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட்டில் எல்லா யூனிட்டுமே வந்து சிங்கிள் காயில் தான் வருமா. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒன்று இதுக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள், 2 காயில் வருது. அதனால தான் வந்து இது வந்து யூனிட்டும் வந்து வெயிட்டு ஜாஸ்தி. இது வந்து 32 kg வரும் மொத்த யூனிட்டுமே. அதே மாதிரி லென்த்தும் ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து 1.7 வரலும், 1.7 டன் வரலும் எடுக்கும். இது 1.5 டன் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். 1.7 வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது டபுள் காயில் வரும் பாருங்கள், தெரியுதுங்களா? இது ஒரு காயில், செகண்ட் காயில், டபுள் காயில் வருது. இப்போ தள்ளி ஆங்கிள் அடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நம்மளது வந்து இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் இருந்தது, கிட்டத்தட்ட 6 இன்ச்சு தள்ளி அடிச்சிருக்காங்க ஆங்கிளை. ஸோ இப்போ அவுட்டோர் யூனிட் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதான் எடுக்க போயிருக்காங்க.
ஓ இப்போ யூனிட்டை மேலே ஏற்றியாச்சு. அது என்ன சென்சாருங்க அது பின்னாடி இருக்குது? காயில் சார், ஹீட்டிங் காயில். ஓ அவுட்டோர் யூனிட்டில் ஹீட்டிங் காயில் சென்சார் ஒன்று வருது, அதை காட்டுற மாதிரி இருக்குங்களா? அது வந்து சென்சார், அது சென்சார் அவுட்டோர் யூனிட். அது எதுக்கு அந்த ஸ்ப்ரிங் விடுறீங்க? பைப் மலையாம இருக்கு. ஓ மடியாமல் இருக்குது. ஓகே ஓகே. ஜாயிண்டிங் இருக்குல்ல, ஓகே ஓகே. கை ஷார்ட்டாக இருக்குன்னா வைக்க முடியாது. ஓ கொஞ்சம் போட்டுவிட்டா நமக்கு சேர்த்து. இல்லைன்னா அந்த இடத்துல மடிஞ்சதுன்னா வீரில் விட்டுரும். வீடு விட மடிச்சு காணும், அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, வச்சு தான் எடுக்கணும். அந்த காப்பர் பைப்பு உடையாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஸ்ப்ரிங் விட்டு அவர் அந்த பைப்பை வந்து நிமித்துறாரு. ஏன்னா பெண்டாக இருக்கிற பைப்பை டைரெக்டாக அப்படியே எடுத்தோன்னா மடிஞ்சிரும். அதனால் வந்து ஸ்ப்ரிங்கு ஒன்று இன்சர்ட் பண்ணி அதை வச்சு நிமித்துறாரு அவர். இப்போ இந்த 2 ஒயர் எதுக்கு கொடுக்குறாங்க? இது எதுக்கு சார்? இந்த 2 ஒயர் அது இன்னொரு ஒன்று, இது கான்ட்ராக்ட் ரிலேவுக்கு போகும். ஓ இன்வெர்ட்டருக்கு? ஆமாம், ரிலேவுக்கு போகுமா? அது ஒன்று வந்து இதுலேருந்து கம்ப்ரஸர். ஓகே F1 F2 இருக்குங்களா? ஆமாம். ஓ ஓகே ஓகே. இது நம்ம கம்ப்ரஸர், அது ரிலேவுக்கு போகும். அந்த 2 ஒயர் இருக்கிறது. ஒயரிங் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உள்ள அலாங்கி வச்சு கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கேஸ் ரிலீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்டோருக்கு கூலிங் வரும். கேஸ் ரிலீஸ் பண்ணலன்னா வராது, ஒன்றுமே வராது. பாருங்கள், அலாங்கி வச்சு கேஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு கேஸ் வந்து சர்க்குலேஷன் வரும். ஸோ இந்த ஹோல்ஸில் வந்து ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறாங்க. எப்போவுமே வந்து அந்த ஹோல்ஸ் போட்டால் அதில் ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அது. இப்போ பாருங்கள், பேப்பர் இல்லை கவர் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி ஒயிட் சிமெண்ட் போட்டுருவாங்க. ஒயிட் சிமெண்ட் போட்டுட்டா ஃபர்தராக வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஹோல்ஸ் வழியாக எதுவுமே எலி அந்த மாதிரிலாம் உள்ளே வராமல் இருக்கும். ஸோ பாருங்கள், ஹோல்ஸுக்கெலாம் வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டு நல்லா அடைச்சிட்டாங்க. இதனால் வந்து கூலிங்கும் வந்து வெளியில் போகாது. அதே மாதிரி எலி பாம்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒயிட் சிமெண்ட் போட்டு அடைச்சிருவாங்க. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்டோரும் கனெக்ட் பண்ணியாச்சு, ஆன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டெமோ பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், இன்டோர் ஆன் ஆகிடுச்சு. அது என்ன பீப் சவுண்ட் வந்துன்னே இருக்கேன். ஓ ஏசி வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால்னால் புரியல. ஏசி வந்து 100% வரும். ஏசி இன்ஸ்டாலேஷன் ஒழுங்காக பண்ணிருக்காங்க. ஓ ஓகே, அனலைஸ். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்றத அனலைஸ் போயின்னு இருக்குது. அந்த அனலைஸ் முடிஞ்சதும் அது 100% வரும். அதுதான் இப்போ நடந்துன்னு இருக்குது. ஸோ இப்போ ஓகே ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சா என்ன கம்ப்ளீட் ஆகணுமா? இது
இப்போ 0ல் இருக்குது. அது 100% வந்துச்சுன்னா தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா. டெஸ்ட் ட்ரைனிங்கில் போயின்னு இருக்கு இப்போது. ஸோ இப்போ பாருங்கள், அது 0ல் இருந்தது, 7% வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அது மாதிரி அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி இன்ஸ்டலேஷன் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா 100% கம்ப்ளீட்டுன்னு வந்துடும். ஆஃப் ஆகிடும் ஏசி எரர்னா. அப்போ இன்னைக்கு இத ஃபர்ஸ்ட் டைம்னா இந்த மாதிரினா இல்ல எவ்ரி டைமும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஏசி இன்ஸ்டால் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸ் அப்படியா. அப்போ கம்ப்ளீட் ஆகல, சரியாக இது பண்ணல, இன்ஸ்டலேஷன் இல்லைன்னா ஆஃப் ஆகிடும் அப்படியா. ஓகே. இப்போ வந்து 100% பர்ஃபெக்டாக இல்லைன்னா ஸ்டாப் ஆகிடுமா. அதுக்கப்புறம் என்னன்னு நம்ம வந்து அது டிடெக்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணால் தான் 100% இன்ஸ்டால் ஆகுமா. இப்போ பார்த்தீங்கன்னா 38% கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரிமோட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை. இது வந்து ரிமோட்டு ஆக்சுவலாக இது வந்து அலெக்ஸாவில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரிமோட்டு தான் இது. அதனால் வந்து இது கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க, இது ஸ்கேன் பண்ணணுன்னு. ஸோ இது என்னென்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார், அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதை. அதே மாதிரி ஃபில்டர் எக்ஸ்ட்ராவை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்துப்போம். ஸோ 100% 99 க்ளோஸ் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா? 99ல் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓ, இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து ரிமோட்டில் ஆன் பண்ணுறாரு அவர். ஓகே. இந்த ஃபில்ட்ரு என்னது? இது ஃபில்ட்ரு வந்து உள்ள காய்ச்சி ஆல்ரெடி அப்படி இருக்கும். சரி, நம்ம சர்வீஸ் பண்ணுறப்ப கொடுங்க. மைக்ரோ ஃபில்டருங்களா அது உங்களுக்கு? ஓகே. எக்ஸ்ட்ரா ஃபில்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து ஜாயிண்ட்டுக்கு நம்ம ஒயர் ஜாயிண்ட் போட்டால் ஸ்லீவ் அது. அந்த இது கேப்பு அது அதே தான் ஜாயிண்ட் போகிறதுக்கு, ஒயர் ஜாயிண்ட் போகிறதுக்கு இவ்வளோ வச்சு ஹீட் பண்ணி விட மாட்டிருக்கு. ஓகே. ஸ்லீவும் கப்பும் கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி மைக்ரோ ஃபைபர் ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுக்குறாங்க. சரி சார். ஓகே, சொல்லுங்கள். சரி சார். சர்வீஸ் வரும்போது அது மாற்றிக்கலாம் நம்ம. ரைஸ் ஏசி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் என்ன ஒரு கூத்துனா 50,000 கொடுத்து ஏசி வாங்குகிறோம், அது இண்டோர் யூனிட்டுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து ஒயர் கொடுக்க மாட்டேன்றாங்க. 100 ரூபா ஒர்த்துள்ள ஒயர் கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த ஒயருக்கு வந்து தனியாக சார்ஜ் போடுறாங்க. அது வந்து இன்ஸ்டலேஷன் வரவங்க கிட்ட தான் அந்த ஒயர் வாங்கி போடணும். ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனி நம்ம வந்து அமௌண்ட் அவ்வளோ பே பண்ணுறோம், ஆனால் அதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஒயர் போட மாட்டேன்றாங்க. நார்மலான ரிமோட் மாதிரி தான் இருக்குது. நான் ஏற்கனவே ஒனிடாவில் வச்சுருந்தது இதே மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது ரிமோட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபு பட்டன் ஆஃப் பண்ணேன், யூனிட்டும் ஆஃப் ஆகிடுது, ரிமோட்டும் ஆஃப் ஆகிடுது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. திருப்பி ஆன் பண்ணால் ஓகே, டிஸ்பிளே ஆன் ஆகிடுது, யூனிட்டும் 100% ஆன் ஆகிடுது. ஸோ இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னா, இதில் லைட்டிங் எதுவுமே இல்லைங்க. இந்த ரேடியம் க்ளோ அந்த மாதிரி எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நைட் டைமில் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்காது. இந்த டிஸ்பிளே கூட பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, விசிபிளே இல்லை. ஸோ இது கொஞ்சம் லைட்டிங் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், அது பண்ணியிருக்கலாம். ஸோ ஆன் ஆகிடுச்சு. இது வந்து அப் அண்ட் டவுன், இது விங்ஸு. இது வந்து பாருங்கள் லெஃப்ட்டு ரைட். இது ஒரு நிமிஷம், நான் அப் அண்ட் டவுன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? உள்ளே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அந்த விங்ஸு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு மூவ் ஆகும். ஸோ ஹரிசாண்டலும் மூவ் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாகவும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த டன்னு சொன்னோம் இல்லையா, டன்னு வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ நம்ம பாருங்க, ஸோ 80%
இதை நான் 60% மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூலிங் வந்து கம்மியாகுது. இப்போ 40% இதுதான் மினிமம்மு. 40% வச்சிங்கன்னா அதாவது என்ன குவார்ட்டர் டன்னு 250 இது வந்து கம்மியாகிடும். அதாவது பர்சனோட கெப்பாசிட்டியை பொறுத்து உள்ளே இப்போ ரூமுக்குள்ளே வந்து இப்போது 2 பேர் தான் இருக்கும் அப்படின்னா அந்த 40 டன்னே போதும். இப்போ வந்து ஒரு 4-5 பேர் இருக்கும் அப்படின்னா 60 or 80 வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து எக்ஸ்ட்ரீமு போனீங்கன்னா 120%. இப்போ 120% எதுக்குன்னா இப்போ ஒரு 15-20 பேர் இருக்காங்க அப்படின்னா தான் இந்த பார்ட்டி மோடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 15-20 பேர் இருக்கோன்னா இந்த ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு 1.7 டன்னாக வந்து கன்வெர்ட் ஆகிக்குது. அப்போ உங்களுக்கு கூலிங் வந்து குயிக்காகவே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் ஏசி இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. நம்ம வெறும் இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெமோ தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த விண்டு ஃப்ரீ அது எப்படி ஒர்க் ஆகுது அதையும் பார்க்கலாம். விண்டு ஃப்ரீ வந்து நான் இப்போ ஆப்ரேட் பண்ணுறேன். இதுதான் அந்த பட்டனு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் பாருங்கள் விங்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுது. வாவ் சூப்பர். விங்ஸு க்ளோஸ் ஆனாலும் அந்த ஏர் த்ரோ அந்த ஹோல்ஸ் வழியாக வருது. 24 டிகிரி தான் நான் வச்சுருக்கேன். அந்த 24லேயே விங்ஸு க்ளோஸ் ஆகிடுது. அந்த ஏர் த்ரோ வந்து நல்லாவே இருக்குது. கூலிங் நல்லாவே தெரியுது. அதான் நான் சொன்ன மாதிரி தான் விங்ஸு வந்து க்ளோஸ் ஆகிடுது. உள்ளே இருக்கிற ப்ளோயர் வந்து அதோட ஸ்பீடு வந்து மினிமல் பண்ணி அந்த கூலிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. அந்த கூலிங் எல்லாமே இந்த வோல்ட்ஸ் வழியாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது 23,000 வோல்ட்ஸ் மைக்ரோ வோல்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் அது வழியாக ப்ரொடியூஸ் ஆகுது நல்லா தெரியுது. இதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து விங்ஸு க்ளோஸ் பண்ணால் அதே கூலிங் வருதா அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அவுட்டோர் யூனிட் வந்து இப்போ ஆனில் தான் இருக்குது. நாய்ஸ் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ரொம்ப கம்மியான நாய்ஸ் தான் வருது அவுட்டோர் யூனிட்டு. ஸோ ரன்னிங்கில் தான் இருக்குது இப்போது. கூலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த காயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பபிள்ஸு. இந்த மாதிரி பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கூலிங் வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயே விண்டு ஃப்ரீன்றது 2 ஆப்ஷனில் வருதுங்க. ஒன்று வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்கில் வருது. இது வந்து நம்ம வாங்கியிருக்குது 5 ஸ்டார் ரேட்டிங்கு. இந்த 3 ஸ்டார் ரேட்டிங்கில் என்ன இருக்காதுன்னா ஃப்ரீஸ் க்ளீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதில் வச்சுருக்காங்க. எப்படின்னா அந்த ஃப்ரீஸ் க்ளீனில் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா உள்ள காயில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக வந்து அந்த ஃப்ரீஸை மெல்ட் ஆகும்போது அதை ஃபோர்ஸாக ஏர் புஷ் பண்ணி க்ளீன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து காயில் நம்ம வந்து தனியாக க்ளீன் பண்ணுறோன்ற அவசியம் கிடையாது. அதுவே வந்து செல்ஃபாக க்ளீன் பண்ணிக்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டார் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிடையாது. ஃப்ரீஸ் க்ளீனிங் ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஃபில்டரைசேஷன் 4-in-1 ஃபில்டர் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷன் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்கில் வராது. இதில் தான் வரும். அதே மாதிரி இதை நீங்கள் மொபைலில் கனெக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்தும் வந்து நீங்கள் வந்து ஏசி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளில எங்கேயாவது போயிருந்தாலோ இப்போ எங்கேயாவது வெளில போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வெளில இருந்தே உங்கள் மொபைலில் வந்து ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஏசி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வரும்போது கூலிங்காக இருக்கும் ரூமு. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி அலெக்ஸாவிலையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம அதையும் போடுவோம். நம்மக்கிட்ட அலெக்ஸா இருக்குது அமேசான்து. அதுலேயும் நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த ரிமோட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன். டோட்டலாக டிஸ்பிளேவும் ஆஃப் ஆகிடுது. யூனிட் ஆஃப் பண்ணும்போது டிஸ்பிளேவும் ஆஃப் ஆகிடுது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா வந்து நம்மளுக்கு பேட்ரி வேஸ்ட் ஆகாது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு மைனஸு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீடு செட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு 3 செகண்ட் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இதாகும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா டைமர் கொடுத்துருக்காங்க. டைம் செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதுக்கு வந்து இங்கே லெஃப்ட்டு ரைட்டு 2 நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள்
ஸோ எவ்வளோ ஹவர்ஸில் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்றது இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து டிகிரி ஃபேரன் டிகிரி இல்லைனா டிகிரி ஃபேரன் ஹீட்டில் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா டிகிரிஸில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் க்ளீன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, செல்ஃபாக வந்து காயில் க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு, அந்த ஆப்ஷனுக்கு தான் இது இந்த சுவிட்சு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா 3 செகண்டு இன்டோர் யூனிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு அதுவே வந்து க்ளீன் பண்ணிக்கோ செல்ஃபாக. அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் செட் பண்ணிக்கலாம், கூலிங்கோட பர்சன்டேஜ். அதாவது இன்னொரு இதில் சொல்லணும்னா டன்னேஜ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 1.7 டன் வரலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 250 அதாவது 1/4 டன் வரலும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் தான் இந்த சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து விண்டு ஃப்ரீ ஆப்ஷனு. விண்டு ஃப்ரீனா உங்களுக்கு அந்த விங்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு ப்ளோ மட்டும் கூலிங் மட்டும் அந்த 23,000 வோல்ட்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, மைக்ரோ வோல்ட்ஸ்னு, அது வழியாக கூலிங் மட்டும் த்ரோ ஆகினே இருக்கும். அதுதான் இந்த இது பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மோடு பட்டன் எல்லாத்துலேயும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி இது வந்து அப் அண்ட் டவுனு, இது லெஃப்ட்டு ரைட்டு. விங்ஸு வந்து மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு போயிட்டு வரும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிமோட்டோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அடுத்த வீடியோனா நம்ம 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் ரிமோட்டோட பர்ஃபார்மன்ஸு, ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, கூலிங் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச டெமோவை வந்து நான் ரிமோட்டில் காமிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.